சார் லொகேஷன் பாத்தீங்களா? எங்க டைரக்டர் எப்படி பிடிச்சிருக்காரு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. செம சார். தண்ணி மாடு சாப்பிடுற மாதிரி போறான் பாரு. சூப்பர் லொகேஷன். சோப்பிட்டப்பா பொண்ணு ஹீரோன்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் நான் படம் எடுக்க வந்தேன். இந்த லொகேஷன் மாத்தம் உங்க டைரக்டர் ஓகே பண்ணல, திருநெல்வேலிக்கு போயிடுவேன். ஐயா நீங்களும் திருநெல்வேலிக்கு போயிட்டீங்கன்னா படத்தை யாரையா பண்றது? கண்டிப்பா சொல்றேன்யா, கண்டிப்பா சொல்றேன். உங்க டைரக்டர் என்ன அநேகமா என்னுடைய வீச்சு அலுவலுக்கு வேலை வச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்பா நான் எப்பப்பா ஹீரோயினி அவன், அப்பா நான் எப்பப்பா ஹீரோயினி அவன், அப்பா ஹீரோயினி அவன் வந்திருக்கோம். அண்ணே பொண்ணை பாருங்கண்ணே, பொண்ணை பாருங்கண்ணே, பொண்ணுக்காவது படம் பண்ணுங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே, ஐயாட்ட சொல்றேனே, வாங்கண்ணே வாங்கண்ணே சொல்றேன் வாங்கண்ணே. சூப்பர் லொகேஷன். இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல. எந்த இடத்த பார்த்தாலும் இதே சொல்றேன். இது வரைக்கும் ஷூட்டிங்கே நடத்த காணோம். ப்ரொடியூசர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டைரக்டர் இல்ல. உப்பு சக்கரை இருக்கானே, அவன் படம் எடுத்தா 100 நாள் டைமண்ட் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி. என்னுடைய படம் நேர ஆஸ்கார் அவார்டு தான். அப்படிப்பட்ட டைரக்டர் வெயிட் பண்ணி பாருங்க சார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் டைம் எடுத்தா கூட கொன்னே போடுவோம் சார். முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க சார். சரி வா. யோ என்னையா என்ன சார்? ப்ரொடியூசர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு சார். என்ன நியாயத்தை கண்ட நீ? சார் நாமளும் 2 மாசமா 13 வெளிநாடு கண்ட்ரி போயிருக்கோம். இங்க லொகேஷன் பாக்குறேன், அங்க லொகேஷன் பாக்குறேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப வேச்சிங்க. செலவு எவ்வளவு தெரியுங்களா? 20 லட்சம். நீ ஏன் செலவு பண்ண? அந்த ஆள் தானே செலவு பண்ண. நீ என்னமோ சொந்த காசை செலவு பண்ண மாதிரி அழுத்துக்கிறிய. நீ கொண்டே விட உன்ன. செலவு பண்ணா தாயா ப்ரொடியூசர். செலவு வைக்கிறானே அவன் தான் டைரக்டர். உப்பு சக்கரை. இங்க வா, காரு பங்களா நில நீச்சு எல்லாத்தையும் வித்து எவன் ஒருத்தன் படம் எடுக்கிறானோ அவன் தான் உண்மையான ப்ரொடியூசர். எவன் இது எல்லாம் விக்க வைக்கிறானோ அவன் தான் டைரக்டர். நீங்க இப்படி சொல்றீங்க, அதனால ஊருக்கு போறேன்னு சொல்றானே. எந்த ஊருக்கு? திருநெல்வேலிக்கு சார். மறக்காம இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு சொல்லியா. எனக்கு என் பொண்ணு பசங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும். அவன் மொத்தமா அல்வா கொடுத்துட்டு ஊருக்கு போறானா? அல்வா கொடுத்துட்டு போறான். ஆமா சார். ஐயோ இப்ப தயார் நிலத்தை வாங்கி கணக்கால் போட்டிருக்கிறேன். பில்டிங் ஏறவே இல்லையா, அதுக்குள்ளயா போனேன்னு சொல்றாரு சார். ப்ரொடியூசர் சார் 50 லட்சம் பணத்தோட வந்திருக்காயா சார். இந்த உப்பு சக்கரை இருக்கானே அவன் முன் வச்ச கால பின் வச்சதே இல்ல. இதுதான் லொகேஷன் முடிவு பண்ணிட்டேன் சார். படத்தை நாம இங்கதான் ஆரம்பிக்கிறோம், இங்கதான் முடிக்கிறோம். வேற எங்கேயும் நாம போறது இல்ல. ஐ ஜாலி நான் ஹீரோயினி ஆவறேன். ஜாலி பாவம் தமிழ் சினிமா ஹீரோ. யார் யா நீ? திருவிழால பலூன் வைக்கிற மாதிரி. இதோட நல்ல உதாரணம் உனக்கு கிடைக்கவே இல்லையா? இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. I am the director. உப்பு சக்கரை. அது சரி, இங்க எதுக்கே வந்திருக்க நீ? எதுக்கு வந்திருக்கிறேன்னா சினிமா படம் எடுக்க வந்திருக்கிறேன். அது ஒரு சாதாரண படம் இல்ல, பேய் படம். ஐயோ இங்க பாரியா, பேய் படம் எடுக்க வந்திருக்காங்களா? என்னமோ ஆய்ப்படம் எடுக்க போறேன்னு சொன்ன மாதிரி பேய் படம் எடுக்க போறேன்னு தான் சொன்னேன். யோ இங்க எல்லாம் பேய் படம் எடுத்தீங்கன்னா நிஜமாவே பேய் வந்துரும். என்ன சொல்ற? இந்த நந்திவரம் கிராமத்துல பேயா சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது நல்ல ஊர்ல போய் படம் எடுங்க. வேற எங்கேயாவது போய் எடுன்னு இந்த உப்பு சக்கரை சொல்றேன். நான் யாரு தெரியுமில்ல? நான் பார்க்காத சந்திரமுகி இல்ல, நான் பார்க்காத காஞ்சனா 1 இல்ல, நான் பார்க்காத காஞ்சனா 2 இல்ல, நான் பார்க்காத மைடியர் லிசா இல்ல, நான் பார்க்காத லேட்டஸ்ட் டார்லிங் இல்ல, நான் பார்க்க போற மாயா இல்ல. நான் இங்கதான் படம் எடுப்பேன். பாக்குறேன். அத கேட்க நீ யாரியா? நீ வந்து ஷூட்டிங்க பார். நீ சொல்ற அந்த பேயையும் சேர்த்து நான் படம் எடுப்பேன், தெரியுமா? ப்ரொடியூசர் சார், கேமரா லைட்டு ஜெனரேட்டர் வர சொல்லுங்க. அப்படி உங்க பொண்ணுக்காக தெர்மாக்கோலையும் கொண்டு வர சொல்லுங்க. ஓகே. ஹீரோயின், யோ ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ண சொல்லியா. வாமா, காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு வாமா சீக்கிரம். நந்தி வரமா பேயா? உப்பு சக்கரையா? நந்தி வரமா பேயா? நந்தி வரமா உப்பு சக்கரையா? பேயா? பேயா உப்பு சக்கரையா? டேய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வைக்கணும். காணாம போயிடுச்சு. ஒருவேளை என் மனசுக்கு அப்படி தோணி இருக்குமோ? ஒருவேளை இங்க பேய் இருக்குமோ? பேசாம பின்வாங்கிடலாமா? அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் நம்மள மதிக்க மாட்டானே.
டாப் ஆங்கிள் சூப்பர். இங்க தானே முத சாட்டம் வைக்கணும்ன்றா. லோ ஆங்கிள் சூப்பர் தான். என்ன பாக்கணும்னு சொன்னியாமே. ஐயோ நான் எப்ப சொல்லவே இல்லையா. ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டு அப்படியே நான் ஓடி போயிருந்தேன். வந்துட்டல என் முகத்தை நான் பார்த்து பார்க்க மாட்டேன். நான் பார்க்க பொண்டாட்டி மூஞ்சியை நான் பார்க்கறது இல்ல. ஐயோ நான் பார்க்க மாட்டேன். ஐயோ பாப்பா. அட நம்ம அஜித் குமார் வராரு. அஜித் சார் இங்க வாங்கலேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு சொல்லுங்க அல்டிமேட். வாவ் வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கே. ஐ லைக் யூ மா. அப்பாவும் டைரக்டர் லொகேஷன் பார்க்க போனாங்களே, அப்பா எங்க? உங்க அப்பா லூஸ் ஆயிட்டா இந்த டைரக்டர் லூஸ் ஆயிட்டாமா? எங்க அப்பா லூஸ் ஆயிட்டாரா? எங்க அப்பா லூஸ் ஆயிட்டா நான் எப்ப ஹீரோனி ஆறது? நான் எப்ப ஹீரோனி ஆறது? அப்பன் கிறுக்கன் ஆயிட்டான். இவ ஹீரோனி ஆவணுங்கறால நமக்கு என்ன? அந்த பெட்டிக்குள்ள எப்படி லம்பா ஒரு அமௌண்ட் இருக்கும் போல தெரியுது. அதை எப்படியாவது அபேஸ் பண்ணி ஒரு பங்களா வீடு கட்டிட்டு நம்ம ஊர்ல. நீ ஹீரோயின் ஆவணும்ல? ஆமா. நான் சொல்றத கேட்டா நீ ஹீரோயின் ஆவலாம். ஆமா காருக்குள்ள காசு இருக்கா? காசு இல்ல, ஆனா பணம் 50 லட்சம் இருக்கு. வெரி குட். பணத்தை எடுத்துட்டு போறோம், படம் பண்றோம். நீ ஹீரோ நான் ஹீரோயின். நீ ஹீரோயின் நான் ஹீரோ. ஓகே எங்க இமேஜின் பண்ணிட்டியா? நல்லா இருந்ததா? இனிமேல் இந்த கொடை தேவையில்ல. காரம் நோக்கி நட. அடைதிறந்து தாவும் நதியலை நான் 100 படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணா கூட 1 லட்சம் ரூபாய் தர மாட்டானுங்க. ஆனா 50 லட்சம் ரூபாயும் அழகான பொண்ணும். நீங்க தர ஃப்ரண்ட்ல உட்காருங்க. மிஸ்டர் அஜித், இன்னையில இருந்து ஒரு லைஃப் டோட்டல் சேஞ்சுடா. ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குறதுடா. பிரியா 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 என்னால முடியலடா. மூச்சு துருதா. மூச்சு பிடிச்சு ஓடுதா. பிரியா வா. கண்ணனை நீ தானே குழந்தை ராஜேஷ், நீ என்ன நேசிக்கிறது உண்மைதானே? அப்ப உண்மையிலே நம்ம 2 பேரும் செத்துடலாம். பிரியா இஸ்மாயில் கத்தர் துணு கேட்டா. ராஜேஷ், நம்ம செஞ்சது பெரிய தப்பு தாண்டா. ராஜேஷ், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் செத்துருன்னு பயந்து தாண்டா இருந்தேன். ஆனா இஸ்மாயில பார்க்கும்போது கண்டிப்பா செத்துருவோம். ராஜேஷ், முதல்ல பைத்தியக்காரமா பேசு. உன்னை சாக விட மாட்டேன். எழுந்து வருவேன்
நான் எழுந்து வருவேன் எனக்கு நெருப்பை ஓடி வருவேன் நான் ஓடி வருவேன்